ஒரு சொட்டு சாராயம் கூட இல்லை. கண்ணுக்குட்டி பற்றி வெளிவந்த மர்மம். அதிர்ச்சி வாக்குமூலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கின்றனர். இதற்கு முன் 2023 விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் பலியாகினர். அதே ஆண்டில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி 8 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் 2012, 2019 வரை கள்ளச்சாராயம் குடித்து ஒருவர் கூட பலியாகவில்லை என தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் 2020, 2024 ஆண்டு வரை கள்ளச்சாராயத்திற்கு 114 பேர் பலியாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆம் நாளான நேற்று 50ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 133 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது. உடனே தமிழக அரசு கண்விழித்து கள்ளச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி மற்றும் அவருடைய சகோதரர் தாமோதரன், மனைவி விஜயா உட்பட 10 பேரை காவல்துறை கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் கள்ளச்சாராய வியாபாரி இந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ். கருணாபுரம் பகுதியில் கண்ணுக்குட்டி பல ஆண்டுகளாகவே கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. இவருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியை சாராயக்கடை என்றுதான் அந்த பகுதி மக்கள் அழைக்கின்றனர். 50 முதல் 60 ரூபாய் வரை விற்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை முதலில் கருணாபுரம் ஆற்றங்கரை ஓரம் மறைவாக விற்பனை செய்து வந்துள்ளார் கண்ணுக்குட்டி. பின்னர் கருணாபுரம் குடியிருப்பு பகுதியிலேயே தன்னுடைய வீட்டின் அருகே சிறிய கொட்டகை அமைத்து சாராய கடையை போட்டு விற்பனையை தொடங்கியிருக்கிறார். நாளடைவில் விற்பனை அதிகரிக்க மற்றொரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு கள்ளச்சாராயத்தை ஸ்டாக் வைத்து குடோனாக பயன்படுத்தி வந்துள்ளார். டாஸ்மாக் 10 மணிக்கே மூடிவிடும் நிலையில் இங்கு மட்டும் 24 மணி நேரமும் கள்ளச்சாராயம் கிடைக்கும் என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கருணாபுரம் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பலரும் இங்கிருந்துதான் கள்ளச்சாராயத்தை வாங்கி செல்வதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் உள்ள சுடுகாட்டு ஓரமாகத்தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது. காவல்துறைக்கு பலமுறை புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அந்த பகுதி பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் கடந்த ஆண்டு கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு சில மாதங்கள் விற்பனையை நிறுத்தி வைத்திருந்தார் கண்ணுக்குட்டி. பின்னர் காவல்துறையை சரி செய்து சாராயத்தை அவருடைய சகோதரர் தாமோதரன், மனைவி விஜயாவுடன் சேர்ந்து விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கிராமத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள், இறப்பு, திருமண உள்ளிட்ட பல நிகழ்வுகளுக்கு மொத்தமாக ஆர்டர் எடுத்து கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்துள்ளார் கண்ணுக்குட்டி. கைது செய்யப்பட்டுள்ள கண்ணுக்குட்டி 25 ஆண்டுகளுக்கும் மேலாக கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். தற்போது தன்னுடைய தம்பி தாமோதரன் மூலம் போலீசார் நடமாட்டத்தை வெளியில் இருந்து நோட்டமிட்டு விற்பனை செய்து வந்திருக்கிறார். கள்ளச்சாராய விற்பனைக்கு மட்டும் கண்ணுக்குட்டி மீது 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. கண்ணுக்குட்டி மட்டுமின்றி கள்ளச்சாராய வியாபாரத்துக்கு அவருக்கு உடந்தையாக இருந்த அனைவர் மீதும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உறவுகளை இழந்து தவிக்கும் பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது. இதனிடையே கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜன் இந்த கள்ளச்சாராயத்தை ஒரு சொட்டு கூட குடித்தது இல்லை என வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதனால் கள்ளச்சாராயத்தை தனது தம்பி தாமோதரனிடம் கொடுத்து குடிக்க பார்க்க சொல்வாராம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது தொடக்கத்திலேயே கடும் நடவடிக்கை எடுத்து முறையாக கண்காணித்து வந்திருந்தால் இது போன்ற உயிரிழப்புகளை தவிர்த்திருக்க முடியும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.